உக்ரைன் யுத்தம் எல்லதான் ரஷ்யா, உக்ரைன் சண்டை போடுது அப்படின்னு சொன்னாலும், உக்ரைன் இடத்துல அமெரிக்காவ தான் வச்சு பார்க்கணும். காரணம், அமெரிக்கா தான் முழுசா ஃபண்ட் பண்ணுது. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள பம்ப் பண்றார்கள். அப்படி இருக்கும்போது ஜோ பைடனோட பார்வை வேற மாரி. எல்ல இருந்தாலும் சரியில்ல, அங்க மட்டுமே தான் அனைத்தையும் பம்ப் பண்ணுவேன். அந்த யுத்தத்த அப்படியே உயிரோட்டத்தோட வச்சிருப்பேங்கிறது தான் தலைவரோட கொள்கை. ஆனா ட்ரம்போட கொள்கை அப்படி கிடையாது. உக்ரைன் யுத்தம் ஒரு அடிமுட்டாள்தனம் அப்படிங்கிறதா அவரோட விஷயம். அதனால அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எப்படி செய்வார் அப்படிங்கிறது தான் விஷயம். காரணம் ட்ரம்ப் அதிரடிக்கு பேர் போல பண்ணார். பொசுக்குல ஒரு யூனிட் அனுப்பி ஜெலன்ஸ்கிய கைது பண்ணிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்ல ரஷ்யாவுக்கு பட்டு பட்டுல எல்லாத்தையும் தாரவாத்து குடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்ல ரஷ்யாவுக்கு தாரவாத்தெல்லாம் குடுக்க மாட்டேன். நீ வேணா கொஞ்சத்த எடுத்துக்க. கொஞ்சத்த ஏன்ட்ட தந்துரு. அதுல நானே வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரஷ்யா ஒத்துக்குமா? ஒத்துக்காது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த யுத்தத்த கண்டி அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் வாய் பேசுனாங்கல்ல, அதுக்கு அனுபவிக்கட்டும். ஏன்னா ட்ரம்ப்போட ஒரே பக்கம் ட்ரம்ப் விட்டு தந்தாலும், நாங்க எவ்வளவோ சாதிச்சு வச்சோம் ரஷ்யாவுக்கு எதிரா. அத பூரா ட்ரம்ப் கெடுத்து புட்டாரு பாரு அப்படின்னு சொல்லி உள்ளூர் அரசியல் அப்படிங்கிறது வேற மாரி பத்திக்கும். இதுலருந்து ட்ரம்ப் எப்படி தப்பிப்பார் அப்படிங்கிறது வரும்போது தெரிஞ்சிரும். ரொம்ப பெரிய சிக்கல்லாம் மாட்டிக்க போறதில்ல. செலவ குறைச்சிட்டேன் அப்டின்னா போதும் அமெரிக்கர்கள் ஓகே, ஹேப்பி அப்டின்ட்டு போயிருவாய்ங்க. ஆனா, இங்க நிலைப்பாடே நேட்டோ நாடுகள், அதாவது ஐரோப்பா தலைவர்கள் என்ன அப்டிங்கதான். ஏன் அப்டின்னா, அமெரிக்காவுக்கு மேல 5 மடங்கு நாங்க தெரியுமா? அப்டின்னு சொல்லி யுத்த காலங்கள்ல வாய் பேசினார்கள். மெல்ல மெல்ல குறைஞ்சு 5% அப்டிங்கிறது அப்டியே 0 இப்ப -5க்கு போச்சு. இப்ப என்னடா அப்டின்னா, நம்மலாம் நெனச்சுட்டு இருந்தோம் பயப்பிள்ளைங்க சைலன்ட்டா இருக்காய்ங்கன்னு. நாங்க கூட்டணி மாரியே ரொம்ப காலம் ஆச்சு அப்டிங்கிற மாரி தான் இப்ப விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. ரஷ்யா ஒரு சில விஷயத்த போட்டு உடைக்குது. அதுல என்ன அப்டின்னா, உதாரணத்துக்கு ஸ்லோவாக்கியாவ பொறுத்தவரை அவர்கள் நியூட்ரல் ஸ்டாண்ட் அப்டின்னு சொல்ட்டார்கள். அப்படிங்கிறத வெளிப்படையா ரஷ்யாவே அறிவிச்சிருச்சு. போதும் இது போதும் எங்களுக்கு அப்படின்றது. இந்த பக்கம் பிரான்ஸ பொறுத்தவரையும், நாங்க முழுசா சொல்லி சங்கடங்கள கொண்டு வர விரும்பல. பல நேரங்கள்ல எங்க கூட பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க. இந்த யுத்தத்த எப்படி ஸ்மூத்தா முடிக்கிறது? யுத்த நிறுத்தத்துக்கான எல்எல்ல பேச்சுவார்த்தையில கொண்டு வர்றது, எத எத விட்டு குடுக்கறது, இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே நாங்க அனுசரணையா நல்ல விதமா தான் பயணிக்கிறோம். ஏறக்குறைய ஒரு கூட்டணி போல வச்சுக்கங்களேன். ஆனா பொது வெளியில எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சுட்டு கடந்து போயிருச்சு. இப்ப பிரான்ஸ் ஒரு பக்கம், உள்ள ஒரு பக்கம் குட்டி நாடுகள். ஏற்கனவே ரஷ்யாவுக்கு ஹோல்டு இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய போட்டாலும் ரஷ்யா சைடு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதே மாரி பிராந்திய வல்லரசு பிரான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்கிட்டு உட்கார்ந்து பேசுதுன்னே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஃபேவரா தான் வண்டி ஓடுறனால தான் ரஷ்யா இவ்வளவு தூரம் வெளில வந்து பேசுது. இதுக்கு அடுத்து யார் இருக்கா? லிஸ்ட்ல இருக்கிறது ஜெர்மனி மட்டும் தான். ஜெர்மனிய கேட்கவே வேணாம். இந்த பையனுங்க எவன்ட்டயும் சொல்லாம நான் நேராவே போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபரை தொடர்பு கொண்டு பேசினவர் தான் ஜெர்மன் சான்சலர். அதனால அவருமே சண்டைய விரும்பல. அமைதியா போக விரும்புறாரு அப்படின்னு தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். ஆனா எல்லாத்தையும் மீறி எல்லா பேரும் கூட்டணிக்கு போயிட்டாங்க அந்த பக்கம். ஆனா கூட்டணிக்கு நேரடியா போகாம நியூட்ரல்பா. இந்த யுத்தம் பேரழிவுப்பா. உலகத்தோட நன்மைக்கு இது சுத்தமா சூட் ஆகாதுப்பா. அதனால நாங்க நியூட்ரலா இருந்துக்கிறோம். 2 பேருங்களும் பேசி தீர்த்துக்கங்க. நீ எல்லாத்தையும் குடுத்துறே. அத டைரக்ஷன நோக்கி போயிட்டார்கள். ரொம்ப அழகா. ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே ஒரு சேஃப் ஜோன்ல போயிட்டார்கள். சும்மா வெளிப்படையா வாய் பேசியிருக்கார்கள். ட்ரம்ப் வந்து நிறுத்தினாலும் பரவால்ல. ஐரோப்பா தன்னோட சப்ளைய பெரிய அளவு கன்டின்யூ பண்ணும் அப்படின்லாம் பேசுறது எதுவுமே, ஜெலன்ஸ்கிக்கு மேல எங்களுக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு காட்டுறக்கே தவிர வேற எதுக்கும் கிடையாது. இப்படி முழுசா பத்திக்கிட்டு எரியும்போது, அடுத்த ஒரு விமான விபத்து, அது ரஷ்யாவோட ஜாம்பர்களால விபத்து அப்படிங்கிற செய்தி முதல்ல வந்துச்சு. பயணிகள் விமானம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இல்ல ஆளில்லா விமானம் மோதி தான் விபத்து அப்படிங்கிற செய்தியும் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது 2மே பெரிய அளவு அந்த பிராந்தியத்தையே அச்சுறுத்தும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இப்ப நடந்தது இந்த பயணிகளுக்கு பெரிய அளவு இடைஞ்சல்கள குடுக்கல அப்படின்னாலும், அஜர்பைஜான்ல விமானம் அப்படின்னாலும், நாள பின்ன இந்த யுத்தங்கள் தீவிரமா இருக்கும்போது, இதே மாரி ஜாபர் தொல்லைய சந்திக்கணும். இதே மாரி ஆளில்லா விமானத்த தொல்லைகள சந்திக்கணும். அப்ப பாதுகாப்புங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஏறக்குறைய சிரியாவ சுத்தி உள்ள நாடுகள் மாரி ஆயிப்போயிரும். அப்படி ஒரு சூழ்நிலையில வருட கணக்குல நகரும் அப்படின்னாலே ஈஸியா நகர்த்தி விட்டு போயிருவாய்ங்க. யாரு? ரஷ்யாவா? இந்த ஒரு பக்கம் ரஷ்யா நிக்கும், ஒரு பக்கம் அமெரிக்காவே நின்னு தள்ளி விட்டுருவாய்ங்க. ஏன் அப்படின்னா 2 பயலுகளுமே நம்மள 2வது அவர்களுக்கு கீழ வச்சுக்கிறதுல ஒரே மாரி எண்ணம் தான். கூட்டணி தான்.
அதனால இப்பவே விலைக்கு வந்தா, ரகசியமா அப்படியே கூட்டணியே மாறி போச்சு. ஆரம்ப கட்டத்துல உக்ரைன் கூட இருந்த கூட்டணி, இப்ப உக்ரைனுக்கு எதிரால ரஷ்யா பக்கம் போயிருச்சு. அந்த கூட்டணி தான் ஆரம்ப கட்டத்துல ஒட்டுமொத்த உலகத்தையும் ரஷ்யாவை எதிரு, ரஷ்யாவை எதிரு, ரஷ்யாவை எதிருன்னாங்க. கடைசியில பார்த்தா இவனுங்க போய் ரகசியமா கூட்டணி வச்சுட்டாங்க. இவனுங்க பேச்ச கேட்டு எதிர்த்தவன் பூரா ராஜதந்திர அரசியல்ல குழந்தை பிள்ளையா மாறி இருப்பாய்ங்க. நன்றி, வணக்கம்.